ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. கோட்டையை பிடிக்கப் போவது யார்? அந்த நிகழ்ச்சியில் தான் உங்களை சந்திக்கிறேன். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நம்ம பார்த்துட்டு வரோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியை தான் நம்ம பார்க்குறோம். 2021 அசோக்குமார் அதிமுக சார்பாக வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருந்தார். திமுகவுடைய செங்குட்டுவனை வெற்றி கொண்டார். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப தின் மார்ஜின் 794 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்பொழுது 78.92% வாக்கு பதிவானது. 2026 தாவேக்காவுடைய என்ட்ரி வேறு வந்திருக்குது. இப்போ 83.95% வாக்கு பதிவாகிருக்குது. சென்ற முறை நிரந்தரி அப்படின்னு நாம் தமிழர் கட்சி அவங்க ஒரு 11,000 வாக்கு வாங்கியிருந்தாங்க. அந்த வாக்கு பிளவுனால தான் திமுக தோத்ததுன்னு பார்க்குறோம். இப்போ தாவேக்காவும் வந்திருக்குது. சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம் சார். 2021 நான் ஏற்கனவே சொன்னது 794 வாக்கு வித்தியாசத்தில் தான் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த முறை எப்படி இருக்குது? அதிமுக குறைந்தபட்ச வாக்கு சதவீதம் தான் முன்ன முறை வெற்றி பெற்றிருந்தது. ஆனா இந்த முறை பார்த்தீர்கள் கிருஷ்ணகிரி ஃபுல்லாவே நகரம் ஃபுல்லாவே அதிமுக சார்பாக போட்டியிடும் அசோக்குமாருக்கு ஆதரவாக இளைஞர்களுடைய வாக்கு அதிகமாக செயல்பட்டிருக்கும். அதே போல ஃபீல்டு ஒர்க் அதிகமாக செஞ்சிருக்காங்க. வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்ற ஒரு வேகத்துல ஃபீல்டு ஒர்க் அதிகமாக செஞ்சிருக்கிறாங்க. அதே போல் செல்லக்குமார் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடும் செல்லக்குமார் அவர்களும் வேலை செஞ்சிருக்காரு. ஆனா அவரு இங்க முன்ன முறை வெற்றி பெறும் போதே இது கிருஷ்ணகிரியில் அவர் தங்கலை. பெங்களூர்ல வீடு எடுத்து அங்கேயே தங்கிட்டு தொகுதி பக்கமே அதிகமா வரவேற்பு இல்லாதனால அவருடைய கொஞ்சம் தொய்வா தான் இருக்குது. வாக்கு சேகரிக்க செல்லும் போதே அவர் செல்லக்குமாருடைய இது கொஞ்சம் குறைவான மக்கள் தொகையே இருக்கு. தாவேக்கா இந்த இடத்துல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? முகுந்த பாண்டியன் அவருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது? முகுந்த பாண்டியன் அவர் ஏற்கனவே இன்னொரு தாவேக்கா வேட்பாளரை அறிவித்து அதுக்கு பிறகு முகுது பாண்டி அவர் கடைசி நேரத்துல சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது முன்ன இருந்த அந்த முன்னால் அறிவிச்ச அந்த வாக்காளர் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வேட்பாளர் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் பெற்றிருப்பாரு. இவருடைய தாக்கம் குறைவாகத்தான் இருக்கும். இளைஞர்களுடைய வாக்கு சதவீதம் தாவேக்க பக்கம் திரும்பி இருக்கு ஒரு குறைஞ்சபட்சம். இங்க அண்ணாமலையுடைய பிரச்சாரம் அது பாஜக மத்தியிலே எந்த அளவுக்கு எழுச்சி இருந்தது? கூட்டணி கட்சிகள் எப்படி ஒருங்கிணைஞ்சு இங்க வேலை பார்த்தாங்க? அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சாரம் இங்க கிருஷ்ணகிரி தொகுதிக்கு வரல சார். அவரு அந்த சைடு பாரதிய ஜனதாவுடைய வேட்பாளர் அந்த சைடுல மட்டும் அவர் போயிட்டாரு. இங்க கிருஷ்ணகிரிக்கு வரல. ஆனாலும் இந்த சைடு எடப்பாடி பழனிசாமி வந்திருந்தாரு முதலமைச்சர். அதனால தாக்கம் அதிகமாகத்தான் இருக்கும். என்டிஏ கூட்டணி சார்பாக போட்டியிடும் அசோக்குமார் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். ஸ்ரீடியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி. இங்கே தாவேக்காவுடைய வேட்பாளரை கடைசி நேரத்தில் மாற்றிருக்காங்க. அதனால் கொஞ்சம் தொய்வு இருக்குது. அதாவது பெரிய அளவு இளைஞருடைய வாக்கு அங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து செல்லக்குமார் அவர்கள் போட்டி போடுறார். ஒரு நோன் ஃபேஸ் தான். ஆனால் அவர் எம்பி ஆனதுலேருந்து இந்த பக்கம் வரல. அவர் எப்போவுமே இங்கே தங்க மாட்டார், பெங்களூரில் தங்குறாரு. அப்படிங்கிறதுனால அவர் பிரச்சாரத்திலேயும் கூட பெரிய அளவு ஒரு எழுச்சி இல்லை. அப்படிங்கிறதுனால அட்வான்டேஜ் அசோக்குமாருக்கு தான். ஏற்கனவே ஒரு சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார். சென்ற முறை ஒரு தின் மார்ஜின் தான் ஜெயித்தார். இந்த தடவை பெரிய அளவு வித்தியாசத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிமுகவினர் ரொம்ப கடுமையாக பிரச்சாரம் செஞ்சுருக்காங்க. அப்படிங்கிறதும் தாவேக்காவுக்கு பெரிய அளவு இந்த இடத்துல இல்லை. ஏன்னா அந்த கடைசி நேரத்தில் கேண்டிடேட்டை மாற்றுறதுனால அவங்களுக்கும் பெரிய அளவு ஓட்டு மாறி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் அசோக்குமாருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அவர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது தான் தெரியுது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.